குடும்பமாக இயங்கும் பொழுது மனைவி மக்களிடத்தில், சகோதரர்களிடத்தில், உற்றார் உறவினர்களிடத்தில் நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும், பிடிக்காத தன்மை இருக்கும், ஏற்றுக்கொள்ள முடியாதவைகள் இருக்கும். எவ்வளோ வேண்டுமானாலும் இருக்கலாம், இருக்கட்டும். அது வெறும் பிரச்சனைகள் தான், அது வெறும் தொந்தரவுகள் தான். ஆனால் அவர்களோடு உள்ள நெருக்கத்தை அறுத்து கொள்ளாமல் இருப்பது அன்பு. ஆகவே அன்பு என்பது ஒரு போராட்டம், அன்பு என்பது ஒரு பெரும் வலி. அதை பயில வேண்டும், அன்பு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு படைப்பும் தனக்கான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது, செவ்வனே செய்து கொண்டிருக்கிறது என்பதன் காரணமாக இது கீழானது, இது மேலானது என்றெல்லாம் ஒரு அறிவு சுத்தியுள்ள மனிதனால் நினைக்க முடியாது. மனைவியின் மீது, காதலியின் மீது, தந்தையின் மீது, தாயின் மீது, உற்றார் உறவினத்தின் மீது, சகோதரர்களிடத்தின் மீது, சமூகத்தின் மீது, அக்கம் பக்கத்தாரிடம், இவர்கள் எல்லோரிடத்திலும் குறைகள் இருந்தாலும் குறைகளை காணாது பொறுத்து அவர்களுக்குரிய நன்மையான காரியங்களை ஆற்ற வேண்டும் என்ற முனைப்புடன் இருப்பது அன்போடு இருப்பதாகும். இவ்வாறு செய்வது சாத்தியமா? உயரிய ஒழுக்கங்கள் உங்களை அன்பிலே கொண்டு போய் சேர்க்கும் வேண்டும். வேலை செய்பவர்கள் யார் வேலை ஏவினார்களோ அவர்களுக்கு சாதகமாகத்தான் செய்ய வேண்டுமே தவிர தங்களுக்கான வேலை தெரியும் என்று செய்யக்கூடாது. இதெல்லாம் அன்பினுடைய அடிப்படை. ஏனோதானம் என்று செய்கின்ற காரியங்கள் உங்களை அறிவற்றவர்களாக காட்டும். அறிவற்ற மக்கள் ஒரு நாளும் அன்பிற்குள் பிரவேசிக்க முடியாது. காலம் போய்விட்டதென்றால் உங்கள் கையில் மீண்டும் கிடைக்கவே கிடைக்காது. ஏனைய பொருட்களை தொலைத்து விட்டால் ஈட்டி விடலாம், காலத்தை தொலைத்து விட்டால் ஈட்டி விட முடியாது. அது சென்றது தான். ஆகவே உங்களுடைய காரியங்களில் கண்ணாக இருங்கள். தன்னால் முடியும் என்று அந்த காரியத்தை செய்து முடித்த பின்பு நான் தான் செய்தேன் என்று பெருமைப்படுத்தி கொள்ளாதவன் தன்னைத்தானே தாழ்த்துபவன். பொறுமையாக இருந்தால், பொறுமையாக இருந்தால்தான் பொறுமையினுடைய பயன் புரியும். பின்பு தான் நீங்கள் பொறுமை பற்றி போதிக்க வேண்டும். நம்ம மீது நிர்பந்தம் இருக்கும்போது இது எப்படி பழகிறது? இத்தகைய மக்களை நீங்கள் தேடுதல் வேண்டும். அன்புடைய மக்கள் உங்களுடைய காரியங்களை உடனடி ஏற்றுக்கொண்டு பாராட்டுவார்கள் என்று இருக்கக்கூடாது. அவர்கள் உங்களை பொறுப்பார்கள். ஆனால் நீங்கள் செய்த காரியங்களையெல்லாம் பாராட்ட வேண்டும் நீங்கள் எதிர்பார்ப்பது அறிவீனமானது. ஒரு சட்டை தைக்கணும், ஒரு செருப்பு தைக்கணும், ஒரு முடி வெட்டணும், இதெல்லாம் கீழான காரியங்கள் இல்லை. இது இல்லைன்னா உலகம் இல்லை. அன்பு செய்தல் எவ்வாறு மனிதர்களுக்குள், அதை தாண்டி மற்ற ஜீவராசிகளுக்கும் உயிரினங்களுக்கும் சேர்ந்து நம்மளுடைய அன்பு எப்படி விரிவாகுது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். இன்றைய சிந்தனை, அன்பு செய்தல் என்றால் என்ன? மனிதர்களுக்குள் மட்டும்தான் அன்பா? மற்ற ஜீவராசிகளிடத்திலும் அன்பு செய்வதென்றால் எப்படி? ரெண்டாவது கேள்வி, தன்னைத்தானே தாழ்த்தி கொள்பவனோட அநியாயக்காரன் யார் என்று வேதத்தில் இருக்கிறது. தாழ்த்தி கொள்ளுதல் ஒரு விதமான ஈகோ தானே. தாழ்த்தி கொள்வதற்கும் பணிந்து நடப்பதற்கும் வேறுபாடு என்ன? முதல்ல அன்பு அப்படின்னு சொன்னால் நிறைய மனக்கசப்புகளுக்கு இடையே, நிறைய பிரச்சனைகளுக்கு இடையே, நிறைய இழப்புகளுக்கு இடையே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மோடு இருக்கிறவர்களுடன் நெருக்கத்தை குறைத்து கொள்ளாமல் இருப்பது, நெருக்கத்தை விடாமல் இருப்பது, மனித சமூகத்திடம் நமக்குள்ள நெருக்கத்தை நாம் வெறுக்காதிருப்பது. அன்பு என்ற சொல் எதை கொண்டும் உங்களுடைய நன்மையான காரியங்களை பிறருக்கு தடுப்பதற்கான வழி ஏதும் இல்லை என்று அறிவிக்கிறது. பிறருடைய நன்மையின் பொருட்டு நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு செயலும் அவர்கள் மீது இருக்கின்ற குறையின் காரணமாக நின்றுவிடக்கூடாது. குறைகளோடு, எல்லா விதமான துன்பங்களோடும், கேடுகளோடும், விருப்பு வெறுப்புகளோடும்
மனித சமுதாயம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் குடும்பமாக இயங்குகிறோம். குடும்பமாக இயங்கும் பொழுது மனைவி மக்களிடத்தில், சகோதரர்களிடத்தில், உற்றார் உறவினர்களிடத்தில் நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும், பிடிக்காத தன்மை இருக்கும், ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இருக்கும், எவ்வளோ வேண்டுமானாலும் இருக்கலாம். இருக்கட்டும், அது வெறும் பிரச்சனைகள் தான், அது வெறும் தொந்தரவுகள் தான். ஆனால் அவர்களோடு உள்ள நெருக்கத்தை அறுத்து கொள்ளாமல் இருப்பது அன்பு. நீங்கள் செய்கின்ற நல்ல காரியங்களை, அவர்களுக்காக நீங்கள் ஆற்ற வேண்டிய நற்காரியங்களை, நன்மையானவற்றை எதை கொண்டும் நீங்கள் தடுத்து கொள்ளக்கூடாது. காரண காரியங்களை கூறிக்கொண்டு இவ்வாறு பேசிவிட்டார், அவ்வாறு பேசிவிட்டார், அவமானப்படுத்தி விட்டார், நன்றியுடன் இல்லை என்றெல்லாம் காரணங்களை கற்பித்து கொண்டு அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய சரியான நேரத்தில் அவர்களுக்கு பிறருக்கு செய்ய வேண்டிய நற்காரியங்களை காரணங்காட்டி தடுத்து கொள்ளாதிருப்பது, இது அன்பு. அன்பு என்றால் வலி தாங்குதல், இன்னும் பிறருடைய குற்றங்களை பொறுத்து கொள்ளுதல், மனிதர்களுடைய பிழைகளை பொறுத்து அருளுதல், பொறுத்து கொள்வதோடு அருளவும் செய்ய வேண்டும். ஆகவே அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். எதை காரணம் காட்டி, ஏதாவது ஒன்றை காரணம் காட்டி அவன் நன்றியோடு இல்லை, சொன்னதை செய்யவில்லை, பணம் வாங்கி கொண்டு இவ்வாறு செய்து விட்டான், என்னை நம்பிக்கை துரோகம் செய்து விட்டான், அவமானப்படுத்தி விட்டான் என்றெல்லாம் நாம் கூறுகின்ற காரணங்கள் அவர்களுக்குரிய நன்மைகளை செய்யும் பொறுப்பு நம்மிடம் வரும்பொழுது இதை காரணம் காட்டி தடுத்து கொள்ளக்கூடாது. இதுதான் அன்பினுடைய ஆழம். இந்த அன்பு என்பது ஒரு நேச உணர்ச்சி. இது கொடுக்கல் வாங்கலின் பொருட்டு, நன்மைகளை பகிர்ந்து கொள்வதன் பொருட்டு வருவதில்லை. பிறருக்கான நன்மைகளை ஏற்றுவதில் நாம் தீவிரமாக இருக்க வேண்டும். நம்மை நோக்கி அந்த காரியங்கள் வரும்பொழுது, பிறருக்கான நன்மைகளை செய்கின்ற நேரம் நமக்கு வரும்பொழுது, அவர்கள் உடன்பாடு இல்லாதவர்களாக இருந்த பொழுதிலும், நம்மை பகை கொண்டாடியவர்களாக இருந்த பொழுதிலும், நம்மை வெறுப்பவர்களாக இருந்த பொழுதிலும், நம்மோடு சண்டையிடுபவர்களாக இருந்த பொழுதிலும், நாம் அவர்களோடு கூடிய மனித நெருக்கத்தை அறுத்து கொள்ளக்கூடாது. எத்தனை கோபங்களும் இருந்தாலும் அத்தனை கோபங்களையும் மன்னித்து அவர்களுக்கான நன்மையை செய்யும் பொறுப்பு உங்களிடம் வரும்பொழுது நீங்கள் அதை புறக்கணித்து விடக்கூடாது என்பதுதான் அன்பின் அடிப்படை. வெறும் அன்பு என்று சொல்வதில் எந்த லாபமும் பிரயோஜனமும் இல்லை. அன்பு என்பதை அறிந்திருக்க வேண்டும். சூழ்நிலைகள் நமக்கு நிறைய வாய்க்கின்றன. குடும்பத்தில் வாய்க்கிறது, சமூகத்தில் வாய்க்கிறது, வெறுப்புணர்ச்சி நம்மை துண்டாடுகிறது, கோபம் நம்மை தள்ளி வைக்கிறது, பிளவுபடுத்துகிறது. இத்தகைய பிளவுபடுத்தும் சக்திகளை வென்றெடுப்பது நம்முடைய வெற்றியாகும். நம்முடைய வெற்றி என்பது நம்முடைய உறவுகளை, பிணைப்புகளை, காதலை, நேசத்தை விளக்கின்ற எந்த ஒரு செயலையும், எந்த ஒரு நினைப்பையும் நாம் வென்றெடுப்பதாகும். ஆகவே அன்பு என்பது ஒரு போராட்டம். அன்பு என்பது ஒரு பெரும் வலி. அன்பு என்பது எந்த ஒரு மனிதனாலும் உடனடியாக செய்துவிட முடியாத நிலையில் இருக்கின்ற ஒன்று. அதை பயில வேண்டும். அன்பு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அன்பு பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும். அன்பு பறைசாற்றப்பட வேண்டும். அன்பை பற்றிய தெளிவு மக்களுக்கு ஊட்டப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் அன்பை பற்றி அறிய வேண்டும். இதுதான் அன்பின் அடிப்படை. ஒருவர் மீதுள்ள நேசத்தின் காரணமாக அவர் ஏதாவது தருகிறார், நம்மை நன்றாக கவனித்துக் கொள்கிறார், ஆகவே அவரோடு நாம் கனிவாக பேச வேண்டும், இதமாக பேச வேண்டும் என்றெல்லாம் கற்பணித்து கொண்டு காரிய சித்திக்காக, அதாவது ஏதாவது ஒரு வேறு பொருள் லாபத்திற்காக ஒன்றாக இருப்பது அன்பு இல்லை. பணிந்திருப்பதும் அன்பு இல்லை. நயமாக பேசுவதும் அன்பு இல்லை. நீங்கள் காயப்படும் பொழுதும், கலவரப்படும் பொழுதும், பயமுறுத்தப்படும் பொழுதும், துண்டாடப்படும் பொழுதும், எந்த சூழ்நிலை நீங்கள் சந்தித்த பொழுதிலும் உங்கள் உறவுகளோடு உள்ள நெருக்கத்தை நீங்கள் பிரித்து கொள்ளாமல் இருப்பது, நேசத்தோடு இருப்பது,
அவ்வாறு செய்து விட்டார்கள், தெரியாமல் செய்து விட்டார்கள், அல்லது தெரிந்தே செய்து விட்டார்கள். இறைவன் அவர்களை மன்னிக்கட்டும். இதைத்தான் இயேசு அவர்கள் எண்ணிதண்டு தெரியாது செய்கிறார்கள், என் பிதாவே அவர்களை மன்னியும் என்று சொன்னதின் பொருள். என்னதுன்னு தெரியாமல் செய்கிறாங்க, ஏதோ காரணத்துக்காக செய்கிறாங்க, ஏதோ விருப்பின் காரணமாக செய்கிறாங்க. அறிந்துணர்ந்த மக்கள், ஞான மக்களோடு பழகுகின்ற மக்கள், அறிவார்ந்த சமூகம் அன்பினின்று விலகுவதில்லை. அறியாத மக்கள் கோபப்படுகிறார்கள், குந்தகம் விளைக்கிறார்கள், சண்டையிடுகிறார்கள், சச்சரவு செய்கிறார்கள், எது கொண்டு செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் மீது நம்முடைய நெருக்கத்தை நாம் குறைத்து கொள்ளாதிருப்பது, முக்கியமாக அவர்களுக்கான நன்மையான காரியங்களை செய்யும் பொறுப்பு நம்மிடம் வரும்பொழுது அதை தட்டி கழிக்காதிருப்பது, காரண காரியங்களை சொல்லி அவர்களுக்குண்டான நன்மைகளை தடுக்காதிருப்பது, இது அன்பினுடைய ஆழம். இந்த அன்பு மனித சமூகத்திடம் இருக்கிறது. விலங்குகள் மீதும் மற்ற ஜீவராசிகள் மீதும் எவ்வாறு அன்பு செலுத்த வேண்டும் என்றால், எல்லோரிடத்திலும் இறைவனை காண முயற்சிப்பது, இறைவன் படைப்பு இது என்று அறிந்திருப்பது. கீதையிலே ஒரு சுலோகம் வருகிறது, கற்று அறிந்து தெளிந்த அறிவுடைய பிராமணர்கள், அதாவது சான்றோர்கள், அறிஞர் பெருமக்கள், அவர்களிடத்திலும் பசுவினிடத்திலும் யானையினிடத்திலும் நாயினிடத்திலும் நாயை சமைத்து உண்ணும் புலையனிடத்திலும் ஞான மக்கள், ஞானியர்கள் சம பார்வை வைப்பார்கள் என்று இருக்கிறது. இது இந்த சமதிருஷ்டி, சம பார்வை என்பது அந்தந்த படைப்பு அதற்குரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு படைப்பும் தனக்கான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது, செவ்வனை செய்து கொண்டிருக்கிறது என்பதன் காரணமாக இது கீழானது, இது மேலானது என்றெல்லாம் ஒரு அறிவு சுத்தியுள்ள மனிதனால் நினைக்க முடியாது. இது நன்மைக்குரியது, இது தீமைக்குரியது என்றெல்லாம் அவர்கள் பிரிக்க மாட்டார்கள். இறைவன் படைப்பில் காரியங்கள் செவ்வனை நிறைவேறுகிறது. இந்த ஈக்காலஜிக்கல் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இந்த புவியினுடைய ஒட்டுமொத்த சுழற்சிக்கு அவை உதவியாக இருக்கின்றன. அவ்விடத்தில் வேறுபாடுகளை காணாதிருப்பது, அவை தம்முடைய பணிகளை ஆற்றி கொண்டிருக்கும் பொழுது இது உயர்ந்தது தாழ்ந்தது என்று நாம் பிரித்து பார்க்காமல் இருப்பது சம பார்வை. இது அன்பினுடைய இன்னொரு வெளிப்பாடு. சமமாக பார்ப்பது என்பது எது ஒன்றையும் இது பெரியது என்று ஒண்டியிருப்பது, இது சிறியது என்று விலகி இருப்பது என்று இல்லாமல், எல்லாவற்றின் மீதும் தங்களுடைய கருத்துக்களை, தங்களுடைய கண்ணை, தங்களுடைய பார்வையை, தங்களுடைய நோக்கத்தை சமமாக வைப்பது. இவ்வாறு பழகுவது என்பதும் அரும்பெரும் காரியமாகும். அறிஞர் பெருமக்களோடு, நல்லடியார் கூட்டத்தோடு, நன்மக்களோடு நீங்கள் பழகின்ற காலம் வரும்பொழுது இது நீங்கள் மெதுவாக அறிவீர்கள். அவர்களுக்கு சம பார்வை இருக்கும். எல்லோரிடத்திலும் எல்லாம் இந்த பூமியில் வாழ வந்தவைகள் அவ்வவற்றின் பணிகளை அவ்வவைகள் செய்கின்றன என்று அறிந்து எது ஒன்றின் மீதும் தனிப்பட்ட விருப்புகளையோ வைக்க மாட்டார்கள். இது அன்பினுடைய இன்னொரு வெளிப்பாடு. இந்த பூமியினுடைய சுழற்சி புழு பூச்சி முதற்கொண்டு ஓரறிவு தாவரங்களை கொண்டு ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, ஐந்தறிவு என்ற விலங்கினங்கள் வரை அகரினை முதற்கொண்டு உயர்தனையாகிய மனித இனம் கொண்டு எல்லாமும் தமக்குரிய கடமைகளை ஆற்றி பூமியை சமநிலையில் வைத்திருக்க உதவுகிறது. பூமியினுடைய சுழற்சியும் பூமியினுடைய இயக்கத்தையும் ஒவ்வொரு விதத்தில் அவைகள் தங்களுக்குள் ஏற்றுக்கொண்டு தங்களுடைய காரியங்களை ஆற்றுவதன் காரணமாக பூமியை ஒரு ஒத்திசைவான தன்மையில் அழைத்து செல்கின்றன என்பதுதான் இறைவனுடைய படைப்பின் மேன்மை. ஒன்றை அதிகரித்து விடாமல் ஒன்றை உண்டு பெருக்கத்தை தடுத்து அல்லது குறைவான பெருக்கத்தை அதிகப்படுத்தி, இவெல்லாம் இயற்கையில் நடக்கின்ற அதிசயங்கள். இப்படி நடக்கும் பொழுது இது தாழ்ந்தது, இது உயர்ந்தது என்றெல்லாம் ஞான பார்வை உள்ள மனிதர்களால், அறிவு சுத்தி உள்ள மனிதர்களால் எண்ண முடியாது என்பது
அன்பினுடைய இன்னொரு பரிமாணம். ஆகவே அன்பு என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அன்பை கற்றுக்கொள்ளுங்கள். அன்பு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். எல்லா அறிவுகளும் அன்பிற்குள் அடக்கும். உங்களுடைய அறிவெல்லாம் அன்பிற்குள் அடக்கும். நீங்கள் எந்த அறிவை கற்றறிந்த போதிலும், கல்வி அறிவு, விஞ்ஞான அறிவு அல்லது மேலான அறிவு எதை கற்றிருந்த போதிலும் அது அன்பிற்குள் அடங்கிவிடும். அன்பு இல்லாத மக்களிடத்தில் இருக்கின்ற அறிவானது ஆபத்தானது. அந்த அறிவை வைத்து கொண்டு அவர்கள் பெருமை பேசுவார்கள், தன்னை உயர்த்தி கொள்வார்கள், மக்களை கீழ்மையாக எண்ணுவார்கள், உறவினர்களை உதாசீனப்படுத்துவார்கள், எச்சரிப்படுத்துவார்கள், கேவலப்படுத்துவார்கள். அறிவில் பெரியவன் என்ற ஆணவம் அவர்களை தலைகவிழ்ந்து தலைகுப்புற கீழே தள்ளி அவர்களை அழித்துவிடும். அது அவர்களுக்கு தெரியாது. ஆகவே அறிவு அன்பிற்குள் மூழ்காதவரை, அன்பிற்குள் அடங்காதவரை அது அறிவு அல்ல. ஆகவே அறிவு வைத்து கொண்டு ஆட்டம் போடுவது என்பது ஆபத்தானது. அன்பற்ற அறிவு கேவலமானது. கேவலமானது என்றால் மிகச்சிறியது. அந்த அறிவால் எந்த ஒரு பயனும் இல்லை. அறிவு அன்பிற்குள் முடிவதாக இருக்கும் பொழுது, அன்பு இருக்கும் பொழுது பெறுகின்ற அறிவு வல்லமையானது. அது எதையும் ஆற்ற வல்லது, எளிதில் புரிந்து கொள்ள வல்லது. யாவற்றையும் ஆட்சி செய்கின்ற வல்லமை அன்பிற்கு உண்டு. அன்பிற்கு எந்த எல்லையும் கிடையாது, எந்த காரணமும் கிடையாது. ஒரு காரணகாரியங்களற்ற நிலையில் செலுத்தப்படுகின்ற மிகப்பெரிய ஆற்றல் அன்பு. இந்த அன்பை நாம் விரித்து கொண்டே செல்ல முடியும். ஒரு குழந்தையினிடத்து இருக்கின்ற அன்பு எந்த காரணமும் இல்லாமல் நம்மால் செலுத்த முடியும். அது அழகாக இருக்கிறதோ அழகாக இல்லையோ, ஒரு குழந்தையின் மீது நாம் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்வது என்பது அன்பு. மனைவியின் மீது, காதலியின் மீது, தந்தையின் மீது, தாயின் மீது, உற்றார் உறவினத்தின் மீது, சகோதரர்களிடத்தின் மீது, சமூகத்தின் மீது, அக்கம் பக்கத்தாரிடம், இவர்கள் எல்லோரிடத்திலும் குறைகள் இருந்தாலும் குறைகளை காணாது பொறுத்து அவர்களுக்குரிய நன்மையான காரியங்களை ஆற்ற வேண்டும் என்ற முனைப்புடன் இருப்பது அன்போடு இருப்பதாகும் என்பதை நாம் இன்று அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்வது சாத்தியமா? இவ்வாறு செய்வது சாத்தியமில்லாததாக தான் எல்லோருக்கும் இருக்கிறது. அதனால்தான் அன்பை பழக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அன்பு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அன்பு இயற்கையாக எழுவது இல்லை. உங்களுக்கு பிடித்தமானவர்களிடத்தில் இருக்கின்ற நேசம் எல்லோரிடத்திலும் இருப்பதில்லை. இது கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும், பயிற்றுவிக்கப்பட வேண்டும். அறிந்த ஞானிகள் இதை பரப்ப வேண்டும். அது செய்யாத பொழுது அன்பு வளராது. ஆகவே அன்பை கற்றுக் கொடுங்கள். உங்கள் அறிவுகளை எல்லாம், அறிந்தவற்றையெல்லாம் நீங்கள் அடக்கத்தோடு, பணிவோடு, கனிவோடு, இரக்கத்தோடு நீங்கள் செயல்படுத்தும் பொழுது தான் அது அன்பிற்குள் நுழைகிறது. ஆகவே அன்பு என்பதை நாம் பயில வேண்டும் என்பது அடிப்படையாக இருக்கிறது. அதனால்தான் சொல்கிறார்கள், புறம் பேசாதீர்கள், குறை சொல்லாதீர்கள், பொறுத்து கொள்ளுங்கள், சகித்து கொள்ளுங்கள், விட்டு கொடுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் நாம் கற்பிக்கப்பட்டிருப்பது அன்பை பயில்வதற்காகத்தான். இதையெல்லாம் செய்யும் பொழுது நாம் மனிதர்களோடு உள்ள நெருக்கத்தை, குடும்பத்தார்களோடு நெருக்கத்தை, சமூகத்தோடு உள்ள நெருக்கத்தை, நண்பர்களோடு உள்ள நெருக்கத்தை நாம் குறைத்து கொள்ள மாட்டோம். காரணகாரியங்களை கூறி திரிபவர்களாக நாம் இருக்க மாட்டோம். இவ்வாறு காரண காரியங்களை கூறி தெரிந்து கொண்டிருக்கிற மக்கள் சமூகம்தான் இன்று நம் கண்ணில் படுகிறது. ஆகவே தான் அறிந்த மக்கள் நற்பண்புகளை, ஒழுக்கத்தை நம்மை கட்டாயப்படுத்தி பயில சொல்கிறார்கள். காலையில் அதிகாலையில் விழிக்க வேண்டும், குளிக்க வேண்டும், புதிய ஆடைகளை அணிய வேண்டும், பின்பு உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அடிப்படையில் நம் பயிற்றுவிக்கப்படுவது இதன் பொருட்டு தான். நமக்கு ஏற்படுகின்ற அசௌகரியங்களை, குளிர்காலத்திலிருந்து குளி என்றால் யாராலும் முடியாது. ஆகவே அந்த அசௌகரியங்களை பொறுத்து கொள்வதற்காகத்தான் இத்தகைய அபியாசங்கள் ஏற்படுத்தப்பட்டன. அதிகாலையில் எழுவது பெரியும் தொந்தரவாக இருக்கின்ற ஒரு செயல். ஆனால் எழுந்து தான் ஆக வேண்டும், குளித்து தான் ஆக வேண்டும், பிரார்த்தனைகள் செய்துதான் ஆக வேண்டும், படித்து தான் ஆக வேண்டும், உங்களுடைய வேலைகளை செய்துதான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுவதெல்லாம் நீங்கள் பிறரால் நெருக்கடிக்குள்ளாக்கப்படும் பொழுது
தாங்கும் சக்தியை உங்களுக்குள் இது அதிகரிக்கும். அதிகாலையில் எழுவது என்பது எல்லோருக்கும் கடினமான ஒன்றாக இருக்கிறது. முதலில் அங்கு தொடங்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து பழகுபவர்கள் தங்களுடைய அசௌகரியங்களை தாங்குகிறார்கள். தங்களுக்கு பிடிக்காதவற்றை செய்வது போல் இருந்தாலும் நிர்பந்தப்படுத்தப்படுவதன் காரணமாக அவர்கள் எழுந்து கொள்கிறார்கள். தங்களுக்கு உடம்புக்கான எல்லா அசௌகரியங்களையும் தாங்குகிறார்கள். இவ்வாறு தாங்கி பழகுவது என்பது சமூகத்தில் நீங்கள் உலா வரும் பொழுது சமூக நெருக்கடிகளை தாங்கும் ஆற்றல் உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஆகவே அன்பு என்பது கட்டாயத்தின் பேரில், நிர்பந்தத்தின் பேரில் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். நிர்பந்தப்படுத்தப்படும் பொழுது உங்கள் மனம் உங்களுக்குள் நிற்கிறது. இவ்வாறு நற்காரியங்களுக்காக உங்களை நீங்களே நிர்பந்தப்படுத்திக் கொள்வது அழகானது. கட்டாயமாக நீங்கள் செய்ய வேண்டியவற்றை நீங்கள் தவிர்த்து விடக்கூடாது. ஒரு சிறிது காலம் அது கட்டாயமாக இருக்கும், பின்பு அது தொடர்ந்த பழக்கமும் குணமாகிவிடும். அதிகாலையில் எழாமல் உங்களால் இருக்க முடியாது என்ற அளவிற்கு நீங்கள் ஆகிவிடுவீர்கள். குளிக்காமல் சாப்பிடுவது என்பது உங்களால் ஆகாத காரியமாக ஆகிவிடும். புதிய ஆடைகளை போடாமல் உங்களால் பழைய ஆடைகளை போடவே முடியாத நிலைக்கு நீங்கள் ஆளாக்கப்படுவீர்கள். இதையெல்லாம் காலையின் அற்புதத்தை, அதிகாலையின் அற்புதத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். குளிப்பதின் சுகத்தை, மேன்மையை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். புதிய ஆடைகளின் வரவை அதிகரிக்கும். உங்கள் குடும்பம் செழுமையாக ஆகிவிடும், வளமையாக ஆகிவிடும். ஆகவே ஒரு சிறிது காலம் நீங்கள் கட்டாயப்படுத்தப்பட வேண்டும். அறிந்த மக்களால், பெற்றோர்களால், நல்லடியார் கூட்டத்தில் சென்று அமர்ந்து நற்செய்திகளை கேட்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் கட்டாயப்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறு குழந்தையின் அளவிலேயே நீங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு விட்டால், உங்களுடைய அசௌகரியங்களை நீங்கள் தாங்குகின்ற தன்மையை நீங்கள் அடைந்து விட்டால் நிறைய நன்மைகள் உங்களை நோக்கி ஓடி வரும். பின்பு அது தொடர்ந்த பழக்கம் குணமாகிவிடும். உங்களால் இனி அதிகாலையில் எழாமல் இருக்க முடியாது, குளிக்காமல் சாப்பிட முடியாது. எந்த காரியம் நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். அது குளிரோ வெயிலோ நீங்கள் குளித்து விடுவீர்கள். இவரெல்லாம் நாம் பழக்கப்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் சமூக நெருக்கடிகளை, மனித நெருக்கடிகளை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் ஒரு சிறிய சொல் கூட உங்களை புண்படுத்திவிடும், காயப்படுத்திவிடும். நீங்கள் வேதனையில் விம்முவீர்கள், துன்பத்தில் துடிப்பீர்கள். ஏதோ ஒரு காரணம் சொல்லி உங்களுக்கான நன்மையான காரியங்களை பிறருக்கு ஆற்ற நேரம் வரும் பொழுது புறக்கணித்து விடுவீர்கள். ஆகவே அதனுடைய பலனை, தீய பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஏன் காலையில் எழுந்துக்கணும்? எதுக்காக பச்சை தண்ணியில் குளிக்கணும்? எதுக்காக புதிய ஆடைகளை போட்டுக்கணும்? துவைச்ச துணியை போடணும். ஒரு தடவை போட்ட துணியை மறு தடவை துவைக்காமல் போடக்கூடாது. இதெல்லாம் காரிய சித்திக்கான ஒரு வழிமுறைகள். உங்களுடைய காரியங்கள் செவ்வனே நடைபெற வேண்டும் என்பதற்கான ஒரு வழிமுறை இதுதான். நீங்கள் பழக்கப்பட வேண்டும். தொடர்ந்த பழக்கம் உங்களுக்கு குணமாகிவிட்ட பொழுது நீங்கள் இயல்பாக இருப்பீர்கள். எந்த நிர்பந்தமும் உங்களுக்கு இருக்காது, எந்த நெருக்கடியும் இருக்காது. யாராவது உங்களை புண்படுத்தினாலும் கூட நீங்கள் புரிந்து கொள்வீர்களே தவிர புண்பட மாட்டீர்கள். ஆகவே அடிப்படையில் இவ்வாறெல்லாம் நல்ல பண்புகள் உங்களுக்கு போதிக்கப்பட்டு அதன் வழியை நீங்கள் பயிற்றுவிக்கப்படும் பொழுது மெதுவாக உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்வீர்கள். இந்த உயர்வு என்பது அன்பில் சென்று முடியும். அன்பு என்பது தாங்குதல், அன்பு என்பது வலிபொறுத்தல், அன்பு என்பது விட்டு கொடுத்தல், அன்பு என்பது சகித்தல், பொறுத்தல், புறம் பேசாதிருத்தல். இதெல்லாம் அன்பு தான். அன்பின் காரணமாக நற்பண்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கும் பொழுது அதற்கு அன்பு என்று பெயர். இப்போ புரியுதா? அன்பு இப்படி புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம பழக்கப்படணும். நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய குழந்தைங்க நைட்டு 12 மணி வரைக்கும் படிக்க விட்றோம். இல்லைன்னா சாயந்தரம் விளையாடுற நேரத்தில் படின்னு சொல்கிறோம். அதிகாலையில் செய்ய வேண்டிய வேலைகளை தேவையில்லாத நேரத்தில் செய்ய வைக்கிறது. காலையில் நம்ம எழுப்புறதே இல்லை, பழக்கப்படுத்துறதே இல்லை. ஏன்னா நம்ம அதை பழகலை. விட்டு கொடுத்தலும் சகித்தலும் புறம் பேசாதிருப்பதும் நம்முடைய இயல்பாக ஆகிவிடுவதற்காக தான் நாம் நிர்பந்தப்படுத்தப்படுகிறோம். பொய் பேசாதே, திருடாதே என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறோம். இது இடையறாது பழக வேண்டும்.
இத்தகைய நற்காரியங்களை நற்செயல்களை நற்பண்புகளை இடையறாது பழக வேண்டும். எண்ணெய் ஒழுக்க போல பழக 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 கேட்க 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 அபியாசம் செய்ய செய்ய செய்யத்தான் இது வருமே தவிர, ஏதோ ஒரு நாள் செய்துவிட்டு பழகிவிட்டு அதை உதாசீனப்படுத்திவிட்டு புறந்தள்ளிவிட்டு நம்முடைய போக்கில் போய் கொண்டிருந்தால் அது வராது. உயரிய ஒழுக்கங்கள் உங்களை அன்பிலே கொண்டு போய் சேர்க்கும். ஆகிய ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று வள்ளுவம் கூறுகிறது. உயிரினும் உயிரை விட பெரிதாக உங்களுடைய நற்பண்புகளை நீங்கள் பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம், இந்த அறிவெல்லாம் அன்பில் சென்று முடியும். அன்பிற்குள் எல்லா அறிவுகளும் அடக்கமாகி விடுகிறது. ஆகவே அறிவு என்பது தனியாக இல்லை. இந்த நோக்கில் நீங்கள் பழகும் பொழுது தான் ஒவ்வொரு ஜீவராசியிடத்தும் நீங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை காண்பீர்கள். ஒரு புழு துடிக்கும் பொழுது உங்கள் மனம் துடிக்கும். ஒரு பூச்சி துன்பப்படும் பொழுது யாருக்கும் அந்த பூச்சி துன்பப்படுவதைக் கண்டு நீங்கள் துன்பப்படுவீர்கள். வள்ளலார் சொன்னது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்பது தான் அன்பினுடைய மிகச்சிறந்த இலக்கு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம், பயிர் வாடும் பொழுது ஒரு செடி தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது என்று பார்த்து கொண்டே செல்கின்ற மனிதன் வக்ர மனிதன். தன் அருகில் உள்ள செடி, யாரோ எங்கோ இருக்கிற செடி காய்வதெல்லாம் தெரியாது. ஆனால் இங்கே அருகில் இருக்கிற செடி காய்கிறதே என்று தண்ணி ஊற்றாமல் சென்று விட்டால் அந்த உலகம் அவனுக்கு நல்ல பங்கீடுகளை வழங்காது. அது ஒரு சோதனையாக உங்களுக்கு காட்டப்படும். உங்கள் மனம் இரக்கத்தால் ததுமி நிற்கிறது என்றால் நீங்கள் உடனடியாக ஏதாவது ஒன்று செய்து நீரை ஊற்றுவீர்கள். கண்காணிப்பில்லாத மனிதர்கள், தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாத மனிதர்கள், எனக்கு என்ன வழங்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்திராத மனிதர்கள், இருப்பதை கவனக்குறைவாக நடத்துபவர்கள், இவர்கள் எல்லோரும் துன்பத்தை அடைகிறார்கள். கவனமாக நடப்பவர்கள், தன்னிலை அறிபவர்கள். இப்போ ஒரு வீடுன்னு இருந்தோன்னா அந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்றது தெரியணும். வீடுன்னு இருந்தால் வீட்டுக்குள்ளே என்னென்ன பொருள் இருக்குது, யார் யார் இருக்கா, யார் வரா, யார் போகிறா என்றெல்லாம் தெரியணும். யாருக்கு உரிமையானது என்பதெல்லாம் தெரியணும். எதையாவது குப்பையும் குளத்தையும் கொண்டு போய் வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு எது எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் தேடிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு திண்டாடிக்கிட்டு இருக்கிற இடம்லாம் துன்பத்திற்கு ஆளாயிடும். அதுபோல் தன்னுடைய சுற்றுப்புறங்களை சுத்தமாக பார்த்து கொள்பவன், தன் ஆடைகளை தூய்மையாக வைத்துக் கொள்பவன், நல்ல பேச்சு பேசுபவர்கள், கனிவாக இருப்பவர்கள், தேவைக்கு தங்களுடைய காரியங்களை செய்பவர்கள், கவனமாக உரையாடுபவர்கள், உணவு சமைப்பவர்கள், பங்கிடுபவர்கள், எந்த ஒரு செயலாக இருந்த பொழுதிலும் அதில் பெரும் நிதானத்தோடும் சுயமான அறிவோடும் ஒழுக்கத்தோடும் அதை செய்து வரும் பொழுது அன்பு என்பது வளர்கிறது. அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். அன்பை செய்யுங்கள் என்று நாம் சொல்லித்தர வேண்டும். ஒரு வீட்டை பெருக்கும் பொழுது எவ்வாறு பெருக்குவது என்பதை அறிந்து பெருக்குவது அன்பில் சென்று முடியும். ஒரு துணியை துவைக்கும் பொழுது எவ்வாறு துவைப்பது என்று அறிந்து செய்வது அன்பில் சென்று முடியும். காயப்படுவதும் அவ்வாறு தான், எடுத்து மடித்து வைப்பதும் அவ்வாறு தான். செருப்பை காட்டி இங்கே ஒரு செருப்பும் அங்கே ஒரு செருப்புமாக விடுவார்கள். இவர்களால் அன்பை கற்றுக்கொள்ள முடியாது. கால்களால் எட்டி உதைப்பார்கள். பார்க்கின்ற பொருட்களை கால்களால் எட்டி உதைத்து ஓரம் தள்ளுவார்கள். இவர்களால் அன்பை கற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு பொருளும் இறைவனுடைய கண்காணிப்பில் இருக்கிறது என்பதை அறிந்து அதற்குண்டான மரியாதையை செலுத்தி அதை ஓரப்படுத்துவதோ பத்திரப்படுத்துவதோ எதையாவது செய்ய வேண்டும். உங்களுடைய எந்த ஒரு காரியமும் வெறுப்புக்குரியதாக, பிற மனிதர்களுடைய வெறுப்புக்குரியதாக இருந்தால் நீங்கள் அச்சம் கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுங்க, ஒரு பந்து கிடக்குது, அந்த பந்தை எடுத்து ஓரம் வைக்கணும். அந்த காலால் தட்டி ஒரு உதவ வச்சுட்டு போகிறது நீங்கள் அன்பை கற்றுக்கொள்ள முடியாததற்கான ஒரு சூழ்நிலை. உங்களால் அன்பை எளிதாக கற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீர்கள். எது ஒன்றையும் தவறான முறையில் காரியங்கள் ஆற்றுவது உங்களுடைய அறிவை போக்கிவிடும். காலத்தில் செய்யக்கூடிய காரியங்களை காலம் தாழ்த்தி செய்வதும் உங்களுடைய அறிவை போக்கிவிடும். உங்களை அன்பிற்குள் கொண்டு செல்லாது. இதெல்லாம் தெரியுமா? நீங்கள் பொறுப்புணர்வோடு உள்ளட்சத்தோடு இறைவனுக்காக காரியம் ஆற்றும் பொழுது தான் அறிவு பெறுகிறீர்கள். இந்த அறிவை கொண்டு நீங்கள் ஆற்றுகின்ற காரியங்கள் பிறருக்கு உதவியாக இருப்பதனால் பிறர் உங்கள் மீது நேசம் கொள்கிறார்கள். இது அன்பின் பகிர்மானம். ஒரு வீட்டை எவ்வாறு ஒழுங்குபடுத்துவது, இதெல்லாம் நம்ம யாரும் சொல்லிக் கொடுக்கறதில்லை.
அக்கம்பக்கத்தாரோடு எவ்வாறு பேசுவது, எவ்வாறு இணக்கமாக இருப்பது. அவர்கள் ஏதேனும் குறை வைத்திருப்பார்கள், ஏதேனும் பேசுவார்கள். இதெல்லாம் பொருட்படுத்தி கொண்டு புறம் பேசிக்கொண்டு சண்டையிட்டு கொண்டு மண்டை உடைத்து கொண்டு இவர்களெல்லாம் துன்பப்படுகிறார்கள். அன்புடைய மக்கள் சரியான காரியங்களை சரியாக செய்கிறார்கள், செய்ய வேண்டிய நேரத்தில் செய்கிறார்கள். இதை கற்றுக் கொடுக்க வேண்டும், கற்று அறிய வேண்டும். ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொருத்தரும் கற்றுக் கொடுக்க வேண்டும். வேலை செய்பவர்கள் யார் வேலை ஏவினார்களோ அவர்களுக்கு சாதகமாகத்தான் செய்ய வேண்டுமே தவிர தங்களுக்கான வேலை தெரியும் என்று செய்யக்கூடாது. இதெல்லாம் அன்பினுடைய அடிப்படை. இதெல்லாம் யாருக்கும் தெரியறதில்லை. ஒரு இலை பறிப்பதென்றாலும் அதனுடைய முழு வீச்சில் அது எவ்வாறு பறிக்கப்பட வேண்டும் என்பதை அறிந்து பறிப்பது. ஏனோதானம் என்று செய்கின்ற காரியங்கள் உங்களை அறிவற்றவர்களாக காட்டும். அறிவற்ற மக்கள் ஒரு நாளும் அன்பிற்குள் பிரவேசிக்க முடியாது. இச்சையுள்ள மக்கள், கீழான காரியங்களில் தங்கள் மனதை பறிகொடுப்பவர்கள், புறம் பேசுவதில் பெரும் நேரத்தை செலவு செய்பவர்கள், கோபத்தை வெகு நாட்களாக மனதில் வைத்துக்கொண்டு பொறுமை கொண்டிருப்பவர்கள், இவர்கள் எல்லோரும் அறிவற்ற சமூகம் என்று இறைவன் கூறுகிறான். அந்த அறிவற்ற சமூகத்தாரால் அன்பிற்குள் பிரவேசிக்க முடியாது. ஏதாவது காரணம் காட்டி செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய மாட்டாங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. அது சரியில்லை, இது சரி, நீ அப்படி பண்ணிட்ட இப்படி பண்ணிட்ட, காசு கொடுக்கல, அது வைக்கல, இது வைக்கல, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பிறருக்கான நன்மைகளை தடுப்பார்கள். இறைவனுடைய பாதையிலிருந்து அவர்களை வழிகெடுப்பார்கள். இவர்கள் எல்லோரும் நரகவாசிகள். சொந்த நரகத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அன்புடைய மக்கள் சொர்க்கத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்படி புரிஞ்சுக்கணும். அப்போ அன்பு எங்கே தொடங்குது? அடிப்படையில் எப்படி வேலை செய்கிறன்ற தொடங்குது. உனக்குண்டான பொறுப்பை அறிந்து கொள்வதில் தொடங்குகிறது. ஒரு குடும்பம் நடத்துகிறோன்னா குடும்பம் நடத்துறதுக்கான பொறுப்பு என்ன? அந்த பொறுப்போடு நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுது நீங்கள் அறிவு பெற்ற மக்களாகிறீர்கள். அறிவு அன்பிற்குள் முடிகிறது. ஆகவே அறிவாளிகளாக இருப்பது என்பது அன்பை நோக்கி செல்கின்ற ஒரு பயணமே தவிர வேறொன்றுமில்லை. நீங்கள் அறிவில் முதிர்ச்சி பெறும்போது அன்பில் நிறைவடைவீர்கள். இதை புரிஞ்சுக்கணும். அப்போ எந்த ஒரு காரியத்தையும் அதனுடைய பாதையில் அதனுடைய உச்சத்தில் நீங்கள் சரியாக செய்யும் பொழுது நீங்கள் மிகச்சிறந்த அறிவாளிகளாக இருக்கிறீர்கள். மிகச்சிறந்த அறிவாளிகள் ஒவ்வொருவரும் நேசமுடைய மக்களாக மாறுகிறார்கள். சம பார்வையை கொண்டுள்ளார்கள். அதுதான் ஞானிகள் சம திருஷ்டி உடையவர்கள் என்று கீதை பகர்கிறது. ஞானிகள் என்றால் சுத்த அறிவாளிகள், பேரறிஞர்கள். அவர்கள்தான் சமதிருஷ்டியோடு பார்க்க முடியும். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய காரியங்களை ஒழுங்காக செய்கிறார்கள். உலகத்திற்காக செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்காக ஏற்றுகிறார்கள். இது கர்மயோகம் என்று அழைக்கப்படுகிறது. அவர்களால் தான் இந்த பார்வை ஒழுங்காக செய்ய முடியும். ஆகவே நித்திய கர்மங்களை, நித்திய கடமைகளை காலத்தில் செய்து பழகுபவர்கள், காரணம் காட்டி புறக்கணிக்காதிருப்பவர்கள், இவர்கள்தான் அறிவாளிகளாக மாறுகிறார்கள். அதனால தான் கீதையில் இன்னொரு ஸ்லோகம் வருகிறது. மழை, வெயில், காற்று, மழை இவற்றின் துன்பங்களை நீ பொறுத்து கொள்வாயாக. இந்த இயற்கையில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள் நம்முடைய உடம்புக்கு ஒவ்வாதாக இருக்கும் பொழுது அதை பொறுத்து கொள்ள வேண்டும். பேய் மழை பெய்கிறது, மழை அரக்கன் வருகிறான், வெயில் சுட்டி எரிக்கிறது, மக்கள் அவதிப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள் என்றெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். அவ்வாறு இல்லை. பொறுத்து கொள்ளுங்கள். இயற்கை உங்களுக்காக தான் தன்னுடைய பங்கை அளித்து கொண்டிருக்கிறது. அது வேகமான வெயிலாகவோ கடுமையான மழையாகவோ உங்கள் மீது வீசிக்கொண்டே இருக்கிறது. இறைவன் பூமியை சமப்படுத்துகிறான். மனிதர்களால் இயற்றப்பட்ட தீங்குகளை சரி செய்கிறான். காற்றில் நாம் ஏவிவிட்ட தூசிகள், இலைகள் வடித்து வைத்து கொண்டு இலைகள் பாரமாகும் பொழுது மழையை கொண்டு மரத்தை கழுவுகிறான், மரங்களை கழுவுகிறான், எல்லா இலைகளையும் கழுவுகிறான். நமக்கான புதிய கனிகளை உண்டாக்குவதற்காக இயற்கை பல்வேறு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. நமக்குண்டான உணவை அளிப்பதற்காக எத்தனையோ மாற்றங்களை இயற்கை ஏற்படுத்துகிறது. நம்முடைய தீங்குகளை போக்குவதற்காகவும் இறைவன் நம்மளை மன்னித்த நிலையில் பல்வேறான இயற்கை சீற்றங்களை கொண்டும் இயற்கை அன்பளிப்புகளை கொண்டும் இயற்கையின் கொடைகளை கொண்டும் நம்ம வாழ வைத்து கொண்டிருக்கிறான். அது உங்களுக்கு உபாதையாக
உணரும் பொழுது நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் என்று கீதை சொல்கிறது. ஆக இப்பொழுது பனி பெய்கிறது, இந்த நேரத்தில் வேலை செய்ய முடியாது என்றால் பனியை பொறுத்து கொள்ளுகின்ற அளவிற்கு ஏதாவது ஆடைகளை ஆபரணங்களை அணிந்து கொண்டு நீங்கள் காரியங்களை செய்ய வேண்டியதுதான். காலம் போய்விட்டால் மீண்டும் கிடைக்காத ஒன்று காலம். காலம் போய்விட்டது என்றால் உங்கள் கையில் மீண்டும் கிடைக்கவே கிடைக்காது. ஏனைய பொருட்களை தொலைத்து விட்டால் ஈட்டி விடலாம், காலத்தை தொலைத்து விட்டால் ஈட்டி விட முடியாது. அது சென்றது தான். ஆகிய உங்களுடைய காரியங்களில் கண்ணாக இருங்கள், கடமைகளில் கண்ணாக இருங்கள், இறைவனுக்காக காரியம் செய்யுங்கள், கடமையை செய்யுங்கள், பலனை எதிர்பார்க்காதீர்கள் என்றெல்லாம் நமக்கு கட்டாயப்படுத்தப்படுவது இதன் நோக்கத்தில் தான். அன்பு என்பது அடிப்படையில் அழகான காரியங்களை நேர்த்தியாக செய்து பழகுவதில், அறிவாளியாக மாறுவதில் இருக்கிறது. அறிவாளி அன்பில் சென்று முடிகிறான். அன்பில் சென்று முடியாத எந்த ஒரு அறிவும் அறிவு அல்ல. ஆகவே பொறுமை, இரக்கம், கனிவு, அன்பு, இரக்கம், சகித்தல், பொறுத்தல் இவையெல்லாம் அன்பை நோக்கி செல்கின்ற ஒரு பயணமே தவிர வேறொன்றுமில்லை. நற்பண்புகள் யாவும் அன்பை நோக்கி நாம் பயணப்படுகிறோம். இதை நாம் புரிந்து கொண்டால் போதுமானது. தன்னைத்தானே தாழ்த்தி கொள்பவன் என்பவன் தன்னால் இயன்ற காரியங்களை என்னால் முடியாது என்று சொல்பவன், செய்ய வேண்டிய நேரத்தில் என்னால் செய்ய முடியாது என்று சொல்பவன், நான் இதற்கெல்லாம் லாய்க்கில்லை, எனக்கு அது தெரியாது என்று தெரிந்த நிலையிலே மறுதளிப்பவன். தன்னை தாழ்த்தி கொள்ளுதல் என்றால் தன்னுடைய இயலாமை என்று, நான் கையாலாகாதவன் என்று, தன்னால் இயன்றது கூட செய்யாமல் இருப்பவன், புறக்கணிப்பவன், அநியாயக்காரன். உண்மையாகவே தன்னால் முடியும் என்று அந்த காரியத்தை செய்து முடித்த பின்பு நான் தான் செய்தேன் என்று பெருமைப்படுத்தி கொள்ளாதவன் தன்னைத்தானே தாழ்த்துபவன். தன்னுடைய எல்லா காரியங்களையும் செய்து முடித்த பின்பு பணிவாக இருப்பவன், பெருமை தேடாதவன், தன்னைத்தானே தாழ்த்துபவன். தன்னைத்தானே தாழ்த்தி கொள்பவன் எந்த காரியங்களை கூட என்னால் முடியாது என்று உதாசீனப்படுத்துபவன், ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு அது துன்பமாக யாருக்காவது மாறும்பொழுது நான் செய்யவில்லை என்று மறுதளிப்பவன், இவனெல்லாம் தன் இறைவன் தனக்கு அளித்த அருட்கொடையை மனமுரண்டாக தாழ்த்தி கொள்கிறான். இவன் அநியாயக்காரன். ஆகவே தாழ்த்தி கொள்வது என்பது ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு தன்னுடைய அறிவை, ஆற்றலை மறைத்து வைத்து கொண்டு உதாசீனப்படுத்துவது, இது அநியாயம். எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு மறைவாக இருப்பது, தன்னை முற்படுத்தி கொள்ளாதிருப்பது, அவன் உயர்ந்தவன். இந்த ரெண்டு விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஈகோ என்பது தன்னால் இயன்ற காரியங்களை நான் மட்டும்தான் செய்வேன், என்னால் மட்டும்தான் செய்ய முடியும் என்று இருமாந்திருப்பது, வெளிப்படுத்துவது, பகட்டிக்கொள்வது, இது ஒரு வகையான ஈகோ. அல்லது தன்னுடைய இயலாமையை கருதி தன்னைத்தான் அசிங்கப்படுத்தி கொள்வதும் ஈகோ தான். இது இரண்டையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பணிந்திருப்பது என்பது எல்லா அறிவும் இருக்கும் பொழுதும், எல்லா ஆற்றலும் இருக்கும் பொழுதும், எல்லாவற்றிலும் நம்மால் எல்லாம் இயலும் என்ற நிலையில் நம்மை நாமே அறிந்திருக்கும் பொழுது அறியாத மக்களிடத்தில் தன்னை பெருமைப்படுத்தி கொள்ளாதிருப்பது, தன்னை முற்படுத்தி கொள்ளாதிருப்பது, நான் தான் இதை செய்தேன் என்னை பாராட்டுங்கள். இப்போ ட்ரம்ப் கேட்குறாருல, நான் எத்தனையோ போரை நிறுத்தினேன், எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்துருங்கன்னு இவரே சொல்லின்னு இருக்கார். இவர் போரை நிறுத்தணும்னு சொல்லி போரை நிறுத்தியிருந்தால் கூட எதுக்கு நோபல் பரிசு? போரை நிறுத்துறது ஒரு நற்காரியம் தானே. அதுபோல் கேட்கக்கூடாது. என்கிட்டே கொடுத்துருங்க, நோபல் பரிசு கொடுத்துருங்க, அமைதிக்கான பரிசு கொடுங்கன்னு ஏதோ ஒரு பரிசு ஒன்று கொடுத்தாங்க. பாவம், ஒரு நாட்டினுடைய ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய பெரும் தலைவரே சாதாரண ஒரு பரிசுக்கு
ஒரு பெருமைக்கு ஒரு ஒரு அங்கீகரிப்பு ஏங்கி நிற்கிறார். அவர் உலகத்தையே கட்டுப்படுத்துகின்ற இடத்துல இருந்தாலும் ஒரு அங்கீகரிப்பு ஏங்கி நிற்கிறார். அவ்வாறு ஏங்கி நிற்கக்கூடாது. இது பணிந்திருப்பது. பணிந்திருத்தல் என்பது ஆற்றலோடு இருப்பவர்களால் மட்டும்தான் முடியும், வலுவானவர்களால் மட்டும்தான் முடியும், சக்திமான் அவர்களால் தான் முடியும். அது பணிந்திருப்பது என்பது எல்லோராலும் முடிகின்ற ஒன்று அல்ல, பெரும் வலிமையானது. பணிதல் என்பது பெரும் வலிமை என்று அறியப்பட வேண்டும். நானும் பணிந்திருக்கிறேன் என்று குழை கும்பிடு போட்டுக்கொண்டு ஏதாவது பொருளுக்காக காத்திருப்பது, கவனமாக பேசுவது, ஹிதமாக பேசுவதெல்லாம் பணிவு இல்லை. பணிவு என்பது எல்லா துன்பங்களையும் தாங்குகின்ற வலிமை, எல்லா பெருமைகளிலும் தன்னை முற்படுத்தாது மறைந்திருப்பது பணிவு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பணிதல் என்பது அழகானது. பணிதல் என்பது எல்லோராலும் செய்ய முடிகின்ற ஒன்று இல்லை. வலுவான மக்கள், இதய பலம் உள்ளவர்கள், இவர்கள் ஆற்றுகின்ற மிகப்பெரிய ஒரு பணிவு. இந்த பணிவு என்பது உலகத்தை வளர்க்கிறது, மனிதர்களை வளர்க்கிறது, நேசத்தை வளர்க்கிறது, மறைவான நிலையில் இந்த உலகத்திற்கு பெரும் உதவியாக இருக்கிறது. இறைவன் அவர்களை நேசிக்கிறான். ஆகவே பணிந்திருங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் அவர்கள் பணிய மாட்டார்கள். பணிந்தீர்கள் என்பது உங்களுக்கு நீங்கள் கட்டாயப்படுத்தப்படுகிறீர்கள். உலகத்தில் எல்லாமே நிர்பந்தம்தான். உலகத்தில் எல்லாமே நிர்பந்தம்தான். சூரியன் உங்கள் மீது நிர்பந்தம். வெயில் வந்தே தீரும், தடுக்க முடியாத ஒன்று. இரவு வந்தே தீரும், அது நிர்பந்தம். பகல் வந்தே தீரும், அது நிர்பந்தம். மழை வந்தே தீரும், அது நிர்பந்தம். காற்று வீசியே தீரும், இது நிர்பந்தம். உங்கள் மீது நிர்பந்தங்கள் ஏற்படும் பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பெரு வலிமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறைபாடை கொண்டு வெயில் அடிக்கிறது, நெருப்பாய் கொளுத்துகிறது, பனி கொட்டுகிறது, உடம்பெல்லாம் விரைத்து விட்டது என்றெல்லாம் குறை கூறிக்கொண்டு தெரிபவன் பணிந்தவன் இல்லை. ஆகிய வலுவான மக்கள் பணிகிறார்கள். ஏச்சு பேச்சுக்களை தாங்குகின்ற மக்கள் அவர்கள்தான் பணிந்தவர்கள். பணிந்தவர்கள் என்பவர்கள் துன்பப்படுவதில்லை. பணிவுக்கு நிகரான வீரம் உலகத்தில் இல்லை. ஆகவே பணிதல் என்பது நம்முடைய தலையாய கடமைகளில் ஒன்று. அதை பயில வேண்டும். அன்பை எவ்வாறு பயில வேண்டுமோ பணிவையும் அவ்வாறே பயில வேண்டும். ஆற்றலுடைய மக்கள் பணிகிறார்கள். நிறைகுடம் தழும்புவதில்லை, குறைகுடம் தழும்புகிறது. ஆற்றல் இல்லாத மக்கள் கலவரப்படுகிறார்கள், கலவரத்தை ஏற்படுத்துகிறார்கள், குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். அது புரியுதா? இப்போ பணிஞ்சருன்னா எல்லோரும் கோபம் வருது. எதுக்கு பணியணும்? பணிஞ்சருன்னா கூழ கும்பிட போகிறதுன்னு நினச்சிக்கலாம். அப்படி கிடையாது. நிலையறிந்து, சூழ்நிலை அறிந்து, செயலறிந்து, தன் அறிவறிந்து, ஆற்ற வேண்டிய கடமை அறிந்து வலுவோடு இருப்பவர்கள் பணிகிறார்கள். சாதாரணமாக இருக்கிறார்கள். ஆட்டம் போடுவதில்லை, அங்கலாய்ப்பதில்லை, குற்றம் சொல்வதில்லை, கொள் சொல்வதில்லை, எதிர்த்து பேசுவதில்லை, ஏற்றுக்கொள்கிறார்கள். சரி என்று சொல்கிறார்கள், ஆம் என்று சொல்கிறார்கள், அதாவது ஓம் என்று சொல்கிறார்கள், ஆமன் என்று சொல்கிறார்கள், ஆமீன் என்று சொல்கிறார்கள். அவர்கள் எதற்காகவும் கலவரப்படுவதில்லை. இவர்கள்தான் பணிந்த மக்கள். ஆகவே நீங்கள் பணிவையும் கற்றுக்கொள்ள வேண்டும். துன்பங்களை தாங்குதல் வேண்டும். ஏச்சு பேச்சுகளை ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். கோபப்படாது இருக்க பழக வேண்டும். கோபம் வரும்பொழுதும் மன்னித்து பழக வேண்டும். இவ்வாறெல்லாம் நற்பண்புகளை நீங்கள் கற்று அறிந்து பயிலும் பொழுது, பயிற்சி எடுக்கும் பொழுது நீங்கள் பணிவுடைய மக்களாக ஆகிறீர்கள். பணிவுடைய மக்கள் ஆற்றலுடைய மக்கள். ஆற்றலுடைய மக்கள் தான் அறிவாளிகள். அறிவாளிகள் தான் அன்புடைய மக்கள். இதுதான் இதனுடைய இணைப்பு. யாரால் உலகத்தின் நிர்பந்தங்களை ஏற்றுக்கொள்ள முடிகிறதோ, தாங்கிக் கொள்ள முடிகிறதோ, பெரிதாக துன்பப்படவில்லையோ, புலம்பவில்லையோ, அழுகவில்லையோ, குறை கூறவில்லையோ, அவர்கள் ஆற்றலுடைய மக்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பணிந்தவர்கள். ஆகவே பணிந்தவர்கள் ஆற்றலுடைய மக்கள். ஆற்றலுடைய மக்கள் அழகான காரியங்களை செய்வதால் அவர்கள் அறிவாளிகள். அறிவாளிகள் எல்லோரும் நெருக்கத்தோடு இருப்பதால் அவர்கள் அன்புடையவர்கள். ஆகவே அறிவு எல்லா அன்பிற்குள்ளும் அடக்கமாகிறது. அதற்கு அடிப்படை இந்த கடைநிலை பணிவாகவும் இந்த கடைநிலை அன்பாகவும் இருக்கிறது. இரு முனைகளில் ஒன்று பணிவு, ஒன்று அன்பு. இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இவ்வாறெல்லாம் நாம் பயிற்சி அளிக்கப்படாது,
அன்பு செய்யுங்கள், பணிந்திருங்கள், அன்பு செய்யுங்கள், பணிந்திருங்கள் என்று வெறும் வார்த்தைகளை அலப்பிக் கொண்டு இருக்கும் வரையில் நமக்கு இரண்டுமே ஏற்படாது. ஒரு மனிதன் தனக்கு இல்லாதவற்றை, தன்னால் செய்ய முடியாதவற்றை கொண்டு பெருமைப்படுத்திக் கொள்ள முயல்கிறான். தன்னால் செய்ய திராணியற்ற நிலையிலும் இருக்கின்ற வெத்து அறிவை கொண்டு, அதாவது ஒரு சாதாரண அறிவை கொண்டு இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்று வழிகாட்டி கொண்டிருப்பானே தவிர, அது செய் என்று சொல்லும் பொழுது அவன் திண்டாடி விடுவான். அவனால் அது செய்ய முடியாது. எந்த ஒரு காரியத்தையும் வாய்ச்சொல் வீரர்களாக சொல்பவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். இதை இவ்வாறு செய்தால் நன்றாக இருக்கும், அவ்வாறு செய்தால் நன்றாக இருக்கும் என்று மேற்படியிலிருந்து காரியத்தை ஏவுவார்கள். நீ செய் என்று கொடுத்து விட்டால் அவர்களால் அது இயலாது. அவர்கள்தான் கபட வேடதாரிகள், ஆஷாட பூதிகள். கபட வேடம் பூணுபவர்கள் வழிகளை கூறுவார்கள், ஆனால் வழிகளை அனுசரிக்கும் பொழுது தவறிவிடுவார்கள். அவர்களால் இயலாது. அவர்கள் வாய்ச்சொல் வீரர்கள். ஒரு காரியத்தை செய்ய தெரிந்தவன் அதை செய்ய வேண்டும், அல்லது செய்வதற்கு எவ்வாறு செய்ய வேண்டும் என்று கற்றுத்தர வேண்டும். பொறுமையாக இருந்தால், பொறுமையாக இருந்தால்தான் பொறுமையினுடைய பயன் புரியும். பின்பு தான் நீங்கள் பொறுமை பற்றி போதிக்க வேண்டும். ஆகவே நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள்? செய்யாதை சொல்வது இறைவனிடம் பெரிதும் வெறுப்புடையதாக இருக்கிறது. செய்யாதைத்தான் நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பு செய்ய முடியாதவர்கள் அன்பை பற்றி பேசுகிறார்கள். அறிவில்லாத மக்கள் அறிவை பற்றி பேசுகிறார்கள். வேலை செய்ய தெரியாதவர்கள் வேலையை பற்றி வெறுக்கிறார்கள். இதெல்லாம் உலகத்தில் நாம் காண்கிறோம். இவ்வாறு செய்கின்ற மக்கள் நம்மோடு இருக்கும் பொழுது அவர்கள் மீது நமக்கு கோபம் வெறுப்பும் ஏற்பட்டால் நாம் அன்புடைய மக்கள் இல்லை. இதுதான் சிக்கல். இப்போ நான் பேசிகிட்ருக்கிறேன், அன்பை பற்றி பேசுகிறேன், அறிவை பற்றி பேசுகிறேன், கடமையாற்றுதல் பற்றி பேசுகிறேன், பணிவை பற்றி பேசுகிறேன். இவையெல்லாம் என்னிடத்தில் இல்லாத பொழுது நான் இதை பற்றி பேசினால் என் மீது இறைவன் பெரிதும் வெறுப்புடையனாக ஆகிவிடுவான். என்னோடு இருக்கும் மக்கள் இவ்வாறு தான் இருக்கிறார்கள். வாயில் சொல்வார்கள், கையில் செய்ய சொன்னால் செய்ய தெரியாது. அதை விவரமாக கூறுவார்கள். இவ்வாறு செய்தால் நன்றாக இருக்கும், அவ்வாறு செய்தால் நன்றாக இருக்கும் என்று கூறுவார்களே தவிர செய்யும் பொழுது அவர்களால் செய்ய முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அப்பொழுது அவர்கள் மீது நமக்கு கோபம் ஏற்படுமானால் நான் செய்யாததை சொல்பவன் ஆகிறேன். இவ்வாறு இருக்கும் மக்களிடத்திலும் நான் அன்புடையனாக சமதர்சி உடையனாக இருக்கும் பொழுதுதான் இந்த இடத்திற்கு என்னை தகுதியுடையவனாக இறைவன் ஆக்குகிறான். அதற்கான கொடையும் கூலியும் வழங்குகிறான், உணவு வழங்குகிறான், உயர்வான வாழ்க்கை வழங்கியிருக்கிறான். ஏனென்றால் இத்தகைய மக்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்கள் மீது குற்றம் குறைகளை கூறிக்கொண்டு இவர் சொல்லுவார், இவர் செய்ய மாட்டார், இவருக்கு ஒன்றுமே தெரியல என்றெல்லாம் நாம் உளறிக்கொண்டு இருந்தால் நமக்கு இந்த இடத்தை இறைவன் பிடுங்கி விடுவான். ஆளத் தெரியாதவனுக்கு ராஜ்யம் எதற்கு என்று என்னை இந்த இடத்திலிருந்து பிடுங்கி விடுவான். ஆகவே செய்யாத ஏன் சொல்கிறீர்கள்? செய்யாதை சொல்வது இறைவனிடம் பெரிதும் வெறுப்புடையதாக இருக்கிறது. ஆகவே அன்பு என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், பணிவு என்பதையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இவை இரண்டும் ஒரு தராசின் இருமுனைகள், சமமாக இருக்க வேண்டும். நேர்வழி என்பது இதுதான். பணி வேறு, அன்பு வேறு இல்லை. பணிந்தவனே அன்புடையவன், அன்புடையவனே பணிகிறான். கோழைகளால் முடியாது. பெரும் வார்த்தைகளை பேசி தீர்வுகளால் நான் சொல்வதை புரிந்து கொள்ள முடியாது. இது ஒரு வீரமுள்ள செயல். இதற்கு வலுவான இதயம் வேண்டும். இழப்புகள் நிறைய ஏற்படும். பசுகள் நிறைய உங்களை வந்து அடையும், குறை கூறுவார்கள், குற்றம் சொல்வார்கள். இவர்களிடத்தெல்லாம் சமநோக்குடைய இதயத்தை நீங்கள் பெற்றிருக்காவிட்டால் நீங்கள் அன்புடைய மக்கள் இல்லை. ஆகவே அன்பு நம் மீது கடமையாகிறது, பணிதல் என்பதும் நம் மீது கடமையாகிறது. செய்யாததை சொல்லக்கூடாது, செய்ய முடியாதையும் சொல்லக்கூடாது, பிறருக்கான ஏவலாக ஆக்கக்கூடாது. செய்யாத சொல்லி பெருமை தேடுவது, புகழ் தேடுவது, இறைவனோடு சேர்ந்து தன் பெயரும் ஓதப்பட வேண்டும் என்று விரும்புவது, இதெல்லாம் அநியாயக்காரர்கள் செய்வது. இயன்ற காரியங்களை தடுப்பது, இயன்ற காரியங்களை செய்யாதிருப்பது, இவையெல்லாமே குற்றமுடையவர்கள் தான். இவையெல்லாம் உங்களை பணிவிலிருந்து போக்கிவிடும், காரியம் மாற்றிலிருந்து போக்கிவிடும், அறிவுத்தன்மையிலிருந்து நீக்கிவிடும், அன்பிலிருந்து உங்களை விலக்கிவிடும். ஆகவே நீங்கள் நரகவாசிகளாக உங்களை சித்தரித்துக் கொள்வீர்கள். இது புரியுதப்போ?
இப்போ ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் பெரும் ஆற்றலுடைய மக்கள் தான் பணிய முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே உங்களுடைய ஆற்றலை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இதற்கு அடிப்படை அதிகாலையில் எழ வேண்டும். ஏன்னா அதிகாலையில் எழுதுறது எவ்வளோ பெரிய துன்பம்னு உங்களுக்கு தெரியும். காலையில் எழுந்துக்க முடியாது. 4 மணிக்கெலாம் எழுந்து பழக்கப்படுத்தப்படணும். குழந்தைகளை எவ்வாறு பழக்கப்படுத்தணும், 4 மணிக்கெலாம் எழுப்பணும், 7 வயசுக்கு மேலே எழுப்பணும், எழுப்பி பழக்கணும், நிர்பந்தப்படுத்தணும், குழின்னு சொல்லணும், தன்னுடைய கடமைகளை ஆற்ற பழக்கணும். அறிவுடைய மக்கள் ஆரம்பத்தில் நிர்பந்தப்படுத்துவது போல் தெரியும், அது வலியாகவும் இருக்கும். அதை தாங்கி 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 தன்னை தயார்படுத்திக் கொள்பவர்கள் சமூகத்தில் சாதாரணமாக ஆகிவிடுவார்கள். எது ஒன்றும் அவர்களை பாதிக்காது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதனால் நீங்கள் நடத்துகிற பேசுகிற பேச்சு, சொல்கிற சொல்லு, ஆடுற கூத்து எல்லாம் அசிங்கமானது. பனியாக இருக்குது, குளிராக இருக்குது, வெயிலாக இருக்குது, மழையாக இருக்குது, அதுவாக இருக்குது, இதுவாக இருக்குது, எதையோ சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தாங்கும் சக்தி இழந்து விடுகிறீர்கள். டாலரன்ஸ் போயிடும். மைண்ட் டெனாசிட்டி உங்களுக்கு சாதகமானது எதுவோ அதையே தேடிட்டுருக்கும். உலகம் அவ்வாறெல்லாம் சாதகமாக இல்லை. நீங்கள் நல்ல வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னு சொல்லிட்டு டிப்டாப்பாக கிளம்பும்போது யாராவது வழியில் மழை வந்துடுச்சுன்னா நனைஞ்சிட்டானா மழை பெஞ்சதுனால போச்சு எல்லாம்னு சொல்லக்கூடாது. அதையும் தாண்டி மழை பெய்யும் பொழுது எவ்வாறு செல்ல வேண்டும் என்று அறிவோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். காரண காரியங்களை காட்டுபவர்கள் அறிவியலிகள். இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்களா, ஏன்பா வீடு இப்படி வச்சுருக்கேன்னா, அது வீட்டில் இருக்கிறது சரியில்லை, அதுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதுன்னு கை காட்டி விட்டுருவோம். வீடு ஏன்பா அப்படி அழுக்காக இருக்குதுன்னு உங்களை தானே கேட்குறாங்க, நீங்கள் தானே அதுக்கு பதில் சொல்லணும். அது ஒன்றுமே தெரிலப்பா, அது வீட்டை எப்படி வச்சுக்கணும்னு தெரில, என்ன பண்ண என் தலையெழுத்துன்னு அப்படி இருக்கிறேன்றோம். ஏன் நீ செய்யலாமா? நம்ம செய்யலாம்ல. தெரியாதவங்க இருக்கிற இடத்துல தான் நம்ம உறவாக இருக்கிறோம். மனைவி கட்டிட்டு வந்துட்டால் எல்லாம் தெரிஞ்சு வரணும்னு எதாவது இருக்குது. தெரியாமல் வரவங்களும் இருக்கிறாங்கல்ல. தெரிஞ்சவங்க நம்ம செய்யலாம்ல. நமக்கே தெரியலன்னு தானே அர்த்தம். அப்போது ஒரு குற்றத்தை சுட்டி காட்டும் பொழுது தப்பித்து கொள்ளுதல் தான் மனிதனுடைய பெரும் செயலாக இருக்கிறது தவிர அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதில் இல்லை. இவர்கள் தான் மூடர்கள். தங்களுடைய காரியங்களை பிரபலமாக கூறுவார்கள். தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக, நியாயப்படுத்திக் கொள்வதற்காக எதையும் கூறுவார்கள். இவர்கள் எல்லோரும் அறிவிலிகள் என்று இறைவன் அறிவிக்கிறான். ஆகவே ஏன்பா சட்டை அழுக்காக போட்டுக்கிறேன்னா, என்னது துவைச்சே தரமாட்டுறாங்க, வேறு என்ன பண்ணுறது, இதான் போட வேண்டிய கட்டாயம் இருக்குது, நம்ம துவைக்கணுன்றதே மறந்துடுறாங்க. ஆகவே பிறர் மீது குற்றங்களை ஏவுபவர்கள், குறை சொல்பவர்கள் அறிவிலிகள். இவர்கள் பணிய மாட்டார்கள். பணிந்த நடங்கள் என்று கூறப்பட்டால் அவர்கள் பணிய மாட்டார்கள். இந்த நற்பண்புகளின் அடிப்படையில், நல்ல ஒழுக்கத்தின் அடிப்படையில் உடம்பும் மனதும் உயரும் பொழுதுதான் நீங்கள் பணிந்தவர்களாகிறீர்கள். பணிந்தவர்கள் சரியாக கடமை ஆற்றுகிறார்கள். அவர்கள் யாருடைய குற்றங்களையும் குறை சொல்வதையும் பொருட்படுத்தாது தங்களுடைய காரியங்களில் வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அறிவாளிகளாக ஆகிறார்கள். அவர்கள் அன்புடைய மக்களாக அறியப்படுகிறார்கள். இதை புரியும். இப்போ இந்த அடிப்படை புரியுதா? அன்பு செய்கிறது என்ன, பணிந்து இருக்கிறதுனா என்ன சொல்கிறாங்க. பணிவாக நடந்து கொள்ளுங்கள், பணிவாக நடந்து கொள்ளுங்கள். எப்படி பணிகிறதுன்னு தெரியல. பொறுத்து கொள்ளுதல், பிழைகளை பொறுத்தல், இவங்க தான் பணிகிறவங்க. சரி விடு, பரவாயில்ல, அடுத்த தடவை சரியாக செய், இந்த தடவை தப்பிச்சு தப்பாக போச்சு, பரவாயில்ல விடு, சரி ஆகட்டும், உடம்பு பார்த்துக்கோ. எதுக்கு இப்படி செய்த, நீ ஏன் இப்படி செய்த, உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு எனக்கு இழப்பை ஏற்படுத்திட்டியே, இது யார் கொடுப்பா? உங்கள் தாத்தா கொடுப்பாரா? இவரெல்லாம் ஏசுபவர்கள் அறிவற்ற மக்கள். தாங்குபவர்கள் அறிவுடைய மக்கள். தெரியாது ஒருத்தன் பேசிட்டான் அப்படின்னா தெரிஞ்சால் சரியாக போயிடும். இப்போ அப்பா அம்மா பசங்கிட்டே அந்த குழப்பங்கள் இருக்குது. பெற்றோர்களிடத்தையும் பிள்ளைகளிடத்திலும். பெற்றோர்களை எதிர்த்து பேசுகின்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள். பிள்ளைகளின் மீது வாஞ்சியோடு இருக்கின்ற பெற்றோர்கள் துன்பப்படுகிறார்கள். என் மகன் படிக்க வச்சேன், போன வச்சேன், அவன் சரியாக நடந்துக்கல, பொண்டாட்டி வந்து இப்படி ஆகிட்டான் அப்படி ஆகிட்டான்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். தந்தை நீ உன் வேலையை பார்த்துக்கோ, நீ தொந்தரவு பண்ணாதே, என் பொண்டாட்டி எதாவது பேசுவா வைப்பா அப்படின்னு தட்டி கழிக்கிற மக்கள் இருக்கிறார்கள்.
ஏற்றி பேசுகிற மக்களே இருக்கிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது என் பிள்ளையை பற்றி வீணாக போச்சு, கல்லை பெற்றிருக்கலாம், எருமையை பெற்றிருக்கலாம், மாட்டை பெற்றிருக்கலாம்னா அதான் இல்லையே, பிள்ளையை பெற்றாச்சு. ஆகவே பொறுத்து கொள்ளுதல். அவனுக்கு தெரியல, தெரியாமல் செய்கிறான், தெரிஞ்சால் சரியாயிடும்ன்ற நம்பிக்கை நமக்கு வேணும். தெரியாமல் செய்கிறது தான் எல்லாரும், வேணும்னு செய்கிறது கொஞ்சம் பேர் தான், தெரியாமல் செய்கிறது தான் நிறைய பேர். ஆகவே அன்பு என்பது பொறுத்தலில் இருக்கிறது, அன்பு என்பது நற்காரியங்களை செய்வதில் இருக்கிறது, அன்பு என்பது காரணம் காட்டி தப்பித்து கொள்ளாது இருக்கிறது. இதெல்லாம் அடிப்படையில் புரிஞ்சிடுச்சுன்னா அன்புன்னா என்னன்னு தெரியும். வெறும் அன்பு அன்பு அன்புன்னா எப்படி தெரியும்? அன்பு செலுத்துங்கள், இருந்தால் தானே செலுத்துறது என்பது சரியாக செய்தல். இப்போ வீட்டில் ஒய்ஃப் சோறாக்குறாங்க அப்படின்னா, எனக்கு முடியல கொஞ்சம் ரசம் வைக்கிறீங்களான்னா, ஏன் இது கூட வைக்க முடியாமல் சுற்றி தெரியுறியா, குண்டு செல்லில் குதிரை ஓட்ட, எழுந்துரு இப்போ வேலை செய்ய அப்படின்னு. அப்படி இல்லை, சரி நான் வைக்கிறேன், நீ கொஞ்சம் ஓய்வெடு அப்படின்னு காரியங்களை பகிர்ந்து கொள்வதும் அன்பு தான். ஒரு சாப்பாடு தப்பாக செய்துட்டாங்க, அதுக்காக சண்டையிட்டு மண்டையை உடைக்கிறது இல்லை, சரி என்று ஏற்றுக்கொள்வதும் அன்பு தான். சின்ன சின்ன காரியங்கள், கல் தடிக்கு தான் கீழே விழ முடியும், மலை தடிக்கு விழ முடியாது. மலையிலேருந்து வேணால் குதிக்கலாம், சரிக்கு விழலாம், தடிக்கு விழ முடியாது. சின்ன கல் தடி தான் விழுந்துடும். அதனால் சின்ன சின்ன காரியங்களில் செவ்வையாக இருப்பவன், நேர்த்தியாக இருப்பவன், விட்டு கொடுப்பவன், சகிப்பவன், பொறுப்பவன், இன்னும் நற்காரியங்களை செய்பவன் அன்புடையவன். ஆகவே நல்லொழுக்கங்கள் யாவும் பணிவை தருகின்றன, பணிவு ஆற்றலை தருகிறது, ஆற்றல் அறிவை தருகிறது, அறிவு அன்பை தருகிறது, அன்பில் சென்று முடிகிறது. இது இறை ஏற்பாடாக இருக்கிறது. சமதிருஷ்டி என்பது இங்கு தான் தொடங்குகிறது. இப்படி இருந்து ஒரு நம்ம மீது நிர்பந்தம் இருக்கும்போது இது எப்படி பழகிறது? இத்தகைய மக்களை நீங்கள் தேடுதல் வேண்டும். அன்புடைய மக்கள் உங்களுடைய காரியங்களை உடனடி ஏற்றுக்கொண்டு பாராட்டுவார்கள் என்று இருக்கக்கூடாது. அவர்கள் உங்களை பொறுப்பார்கள். ஆனால் நீங்கள் செய்த காரியங்களையெல்லாம் பாராட்ட வேண்டும் நீங்கள் எதிர்பார்ப்பது அறிவீனமானது. நான் சரியாக தான் செய்கிறேன், அவர் எப்போ தான் குறை சொல்கிறாரு. அவர்கள் குறை சொல்லவில்லை, உங்களை பொறுத்து கொள்கிறார். உங்களுக்கு அது சரியான காரியமாக இருக்கும், அவர்களுக்கு அது சரியான காரியமாக இருக்காது. ஆகவே அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இல்லை இதுக்கு மேலேனா வேலை செய்ய முடியாது, இதுக்கு மேலே யாருக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வேற ஆள் பார்த்துங்க, இப்படி சொல்லி விலகுகிற மக்கள் இருக்கிறார்கள். அது உங்களுக்கான இழப்பு. உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படும் பொழுது, நீங்கள் அறிவுறுத்தப்படும் பொழுது, சுட்டி காட்டப்படும் பொழுது, தெளிவு நோக்கி நீங்கள் அழைக்கப்படும் பொழுது நீங்கள் பணிந்திருப்பவர்களாக இருக்க வேண்டும். நேர்வழிக்கு வா என்று நீங்கள் அழைக்கப்பட்டால் நீங்கள் கோபம் வருகிறீர்கள். இதுதான் பெரும்பாலான மக்களிடத்தில் இருக்குது. தன்னுடைய காரியங்களை சீராக செய்திருக்கிறேன் என்று ஒருவன் எண்ணுகிறான். இதை வேண்டுமென்றே குறை சொல்பவர்கள் சொன்னால் கூட பொறுத்து கொள்பவன் அறிவாளி. பொறுத்து கொள்பவன் அறிவாளி. குறை சொல்கிறார்கள், சொல்லட்டும், இன்னும் எவ்வாறு சீராக செய்ய வேண்டும் என்பதை நாம் கற்று அறிய வேண்டும் என்று யாருக்கு தோன்றுகிறதோ அவன் அறிவாளி, அவன் பணிவுடையவன். அவன் காரியங்களை கற்றுக்கொள்கிறான், சீராக செய்கிறான். இன்னும் பிறருக்காகத்தான் நாம் காரியத்தை செய்ய வேண்டும். நம்முடைய உணவுக்காகவும் உழைக்காகவும் பிறருக்கு நாம் வேலை செய்ய வேண்டும் என்பது இயற்கையினுடைய கட்டாயமாக இருக்கிறது. இப்போ ஒருத்தர் சொன்னார், யாரும் வேலைக்கு போகாதீங்க, யாரும் வேலைக்கு போகாதீங்க, கை கட்டி வேலை செய்யாது. கை கட்டி வேலை செய்யணும், கை கட்டினா வேலையை செய்ய முடியாது. கை கட்டிட்டு எப்படி வேலை செய்கிறது? கை கட்டி வேலை செய்ய வேணும், கை கட்டி வேலை செய்ய முடியாது என்பதை அறிந்தீர்கள். நீங்கள் வேலை செய்தால் தவிர நிச்சயமாக உலகத்திற்கு நீங்கள் உதவியாக இருக்க முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏதாவது வரையில் நீங்கள் உலகத்திற்காக செய்ய வேண்டும். ஒரு சட்டை தைக்கணும், ஒரு செருப்பு தைக்கணும், ஒரு முடி வெட்டணும், இதெல்லாம் கீழான காரியங்கள் இல்லை. இது இல்லைன்னா உலகம் இல்லை. ஒரு குப்பை அள்ளணும், ஸ்கேவஞ்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அவர்கள் தூய்மை பணியாளர்கள். இப்போ தான் அவங்க பெருமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அவங்களும் அவங்களுடைய காரியங்களும் ஒரு கலெக்டர் செய்கிற வேலையும் வேறு கிடையாது. ஒரு அதிகாரி செய்கிறதும் ஒரு தூய்மை பணியாளர் செய்கிறதும் வேறு காரியம் இல்லை. காரியம் அவ்வளோதான். இவர் கலெக்டராக இருக்கார், அவங்க தூய்மை பணியாளர் இருக்கார். ரெண்டும் ஒத்திசைவு, ஒரே பார்வையில் வைக்கப்பட வேண்டிய மக்கள். இவர்கள் வேலையில் பெரியவர்கள், இவர்கள் வேலையில் இழிந்தவர்கள் என்றெல்லாம் சொல்வது
மிக தவறான ஒன்று. அவ்வாறு சொல்லக்கூடாது. தூய்மை பணியாளர்கள் இவர்கள் அரசு பணியாளர்கள், அதிகாரிகள், இவர்கள் தூய்மை பணியாளர்கள். 2 பேர் வேறு வேறு இருக்க முடியுமா? சமதர்ஷி இருக்கணும். ஆகவே இது இழிந்தது என்று சொல்பவன் தவறானவன், இது உயர்ந்தது என்று சொல்பவனும் தவறானவன். காரியங்களில் உயர்வு தாழ்வு இல்லை என்று அறிபவன் ஞானி. அதுதான் நாயினிடத்தும் நாயை தின்னும் புலையினிடத்தும் சமதர்ஷி உள்ளவன் ஞானி என்று அறியப்படுகிறான். இப்போ தூய்மை பணியாளர்களும் ஒரு அரசு பணியாளரும் வேறு வேறு இல்லை என்று எவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவன்தான் ஞானம் உள்ளவன், அவன்தான் அறிவாளி. இருவருக்கும் ஒரே மாதிரியான மரியாதையை நாம் தர வேண்டும், உதவிகளையும் வழங்க வேண்டும். இதையும் நாம் புரிஞ்சுக்கணும். இதுதான் பணிவு. எத்தனையோ பெருமைகளை வச்சுக்கொண்டு நம்ம திண்டாடிட்டுருக்கிறோம். இல்லாத பெருமைகளை போற்றி துதிப்பாடுகிறோம். ஆனால் நம்மை நாமே தூற்றிக்கொள்கிறோம் என்பதை நீங்கள் அறியவில்லை. இதை புரிஞ்சுங்க. இப்போ பணிவு என்பது அன்பினுடைய முதிர்ச்சி, அன்பு என்பது பணிவினுடைய முதிர்ச்சி. இரண்டும் வேறு வேறு அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்வோமாக. இறைவன் போதுமானவன்.